500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பு காரணமாக அன்றாட தினக்கூலி பெறுபவர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக பீடி சுற்றும் தொழிலாளர்கள் தினக்கூலி பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் தங்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தென் மாவட்டங்களில் சுமார் 6 லட்சத்திற்கும் அதிகமான பீடி சுற்றும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அன்றாட தினக்கூலி பெறும் இவர்கள் 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். வங்கிகளில் பணம் எடுக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதால் பீடி நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தினக்கூலி வழங்க போதிய பணம் எடுக்க இயலாத காரணத்தால் ஊழியர்களுக்கு அன்றாட தினக்கூலி வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதனால் தங்கள் குடும்பங்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருவதாக பீடி சுற்றும் தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவித்தனர். எங்களுடைய தேவைக்கு எங்களுக்கு பணம் தேவைப்படுது. ரெண்டாவது பேங்க் ஓப்பன் பண்ணி அவங்க பணம் போடுதுன்னு சொல்லுதாங்க. அந்த பணத்தில் நாங்கள் லைனில் நின்று எங்களால் எடுக்க முடியாது. இன்னொன்று ஏடிஎம் கார்டு பிரயோஜனமே கிடையாது. ஏடிஎம் கார்டு அங்கங்கே மூடி போட்டிருக்கிறாங்க. எங்களால் அங்கே போய் பைசா எடுக்க முடியாது. அப்புறம் அன்னாட கூலி எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். எங்களுடைய அதை வாங்கி தான் வீட்டு வரவு செலவு, சாப்பாடு, குழந்தைங்க பார்க்குறது எல்லாமே அதில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த பைசா எங்களுக்கு டெய்லி தினக்கூலி கிடைக்கலங்கும்போது எங்களுக்கு ரொம்ப குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது. இந்த சூழலில் பீடி நிறுவனங்கள் தற்போது தினக்கூலியை தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்த முடிவு செய்துள்ளதுடன் பீடி சுற்றும் தொழிலாளர்கள் வங்கிக் கணக்கு துவங்க அறிவுறுத்தி வருகின்றனர். தங்களின் அன்றாட தினக்கூலியை பெற வங்கிகளுக்கு சென்று காத்திருக்கும் சூழல் உள்ளதால் தங்களின் வேலை பாதிக்கப்படக்கூடும் என்றும் வீட்டு வேலைகளை செய்வதில் சிரமம் இருப்பதாகவும் பீடி சுற்றும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். அதனால் தங்களின் தினக்கூலியை ரொக்கமாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் பீடி சுற்றினாலே எங்கள் வீட்டில் சாப்பாடு. நாங்கள் அந்த நிலமையில தான் நாங்களே பீடி சுற்றுறோம். எங்களுக்கு தேவை கையில் பைசா கிடைக்கும். நாங்கள் அன்னாடம் கட்சிங்க. ஏன்னா இதில் இவங்க பீடி கடைக்கு போனால் 2 மணி நேரம் காற்று நிற்கும். வீட்டில் வேலை. நாங்கள் பீடி சுற்றுவோமா, இவங்க பைசா வேறு பேங்கில் போடுதாங்க. நாங்கள் பேங்கில் போய் நிற்போமா, பீடி சுற்றுவோமா, கடைக்கு போவோமா, எங்களுக்கு எதுவுமே புரிய முடியாது. தயவுசெய்து எங்களுக்கு எங்கள் அன்னாடம் சுற்றுற பீடி கூலி எங்கள் கையில் கிடைக்கணும். அதுதான் தேவை. பீடி தொழில் இல்லை சார். நான் பீடியும் சுற்றில வாய் மடக்கி தான் கொடுப்பேன். ஒரு 5 ரூபா 10 ரூபா தருவாங்க. அதை வாங்கி என் வயிற்று பாட்டை நான் கழிக்கிறேன். இப்படி சுட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு பீடியை கொடுத்துட்டு வைக்கினாப்புல தான் நாங்கள் வரணும். ஏன்னா ஒரு பைசாக்கு எங்களுக்கு உபயம் இல்லை. இந்த அரசாங்கம் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன். 20 ரூபா தாள், 50 ரூபா தாள், 500 ரூபா தாள் செல்லாருங்கிறாங்க. செல்லாருன்னா நாங்கள் எங்கே போய் மாற்றோம்? பேங்கில் போனால் பேங்கில் நிற்கிறது கூட்டம் நிறையா. எங்களால் நின்று மாற்ற முடியல சார். தயவுசெய்து நீங்கள் அன்னநாடு பிடி சுற்றி கொடுத்தா அந்த சுட்டை எங்களுக்கு தர முடியாது. பீடி தொழிலாளர்களுக்கு ரொக்கமாக தினக்கூலியை வழங்க வழி செய்யும் வகையில் வங்கியில் பீடி நிறுவனங்கள் அதிக அளவிலான பணம் எடுக்க உச்ச வரம்பை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பீடி கம்பெனி முதலாளிகள் தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை பணமாக கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தொழிலாளிகள் தினசரி வாங்குகிற சம்பளம் கிடைக்காமல் கடுமையான கஷ்டத்துக்கு, சிரமத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் அவர்கள் பீடி சுற்றி கொடுத்து சம்பளத்தை வாங்கி அரிசி வாங்குவது, குழம்புக்கான பொருட்களை வாங்குவது, இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பணம் கிடைக்காத காரணத்தினால் தொழிலாளிகள் மிக மிக பெரிய அளவிற்கான கஷ்டத்தை உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். தினக்கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் மாற்று ஏற்பாடுகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.